ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இஸ்ரேலை அழிக்கிறதுக்கு வந்து யுஎஸ் வந்து திட்டம் போட்டிருக்கு. அரபு நாடுகள்லாம் இதுக்காக ஒன்று கூடிட்டாங்க. இனிமேலும் இஸ்ரேலை விட்டால் உலகத்துக்கே ஆபத்து. அதனால் ஒட்டுமொத்த அந்த இஸ்ரேலையும் முடிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்காவே வந்ததுக்கு என்ன காரணம்? புரிந்துணர்வு ஒப்பந்தப்படி போருக்கு முடிவுக்கு வந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியும் திறக்கப்பட்டு கப்பல் போக்குவரத்தெல்லாம் ஆரம்பித்தது நம்மளுக்கெல்லாம் தெரியும். இதை மீறின இஸ்ரேல் என்ன பண்ணிச்சு, லெபனானை தாக்குச்சு. சிங்கப்பூர் கொடியோடு வந்த ஒரு ஜலசந்தியை வந்து அந்த ஹார்முஸ் ஜலசந்திக்கிட்ட வந்த எம்வி எவர் லவ்லி கப்பல் மீது ஈரான் என்ன பண்ணிச்சு, தாக்குதல் நடத்திருச்சு. பதிலாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக சொல்லி ஈரான் மீது அமெரிக்கா என்ன பண்ணிச்சு, திடீர்னு இப்போ தாக்குதல் நடத்திருச்சு. ஈரானும் பதிலுக்கு யுஎஸ் இராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறதுனால போர் வந்து திருப்பி ஆரம்பிக்குமோங்கிற ஒரு கடுமையான மோசமான சூழ்நிலை உலகத்தில் உருவாகிருக்கு. ஈரான் அமெரிக்கா போர் முடிவுக்கு வராத ஒரு கிரிட்டிக்கல் சூழ்நிலையை இஸ்ரேல் ஏற்படுத்தி விட்டுருச்சு. இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு ஈரானுக்கு மிரட்டல் விட்டுருக்காரு. ஈரானுங்கிற ஒரு நாடே இல்லாமல் போய்விடும் அப்படின்ட்டு அவர் யுஎஸ் வந்து மிரட்டியிருக்காரு ஈரானை. இஸ்ரேலுடைய பிடிவாதத்தினால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் ஏற்பட்டிருக்கிறது புரிந்து கொண்ட உலக நாடுகள்லாம் வந்து இப்போ இஸ்ரேலை வந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அரபு நாடுகளும் ஒன்று கூடிட்டாங்க. இனிமையே இதே நிலைமையை விட்டால் ஒட்டுமொத்த இஸ்ரேலை ஒழிச்சா தான் உலகம் அமைதியாக இருக்குங்கிற நிலைக்கு மற்ற ஐரோப்பிய நாடுகளும் வந்துட்டாங்கங்கிற செய்தி வருது. இப்படி என்ன சூழ்நிலை நடக்குது? முடிவுக்கு அந்த போர் திருப்பி ஆரம்பிக்க என்ன காரணம்? இது மறுபடியும் முடிவுக்கு வருமா வராதா அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதை நீங்கள் சில நிமிடங்கள் கவனமாக கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உச்ச நாசத்தில் வந்து இப்போ இஸ்ரேல் இருக்குது. காரணம் வந்து அமெரிக்கா ஈரான் போர் முடிவுக்கு வந்த சூழ்நிலையில் இந்த போர் முடிவுக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு சூழ்ச்சியை தான் நெத்தன்யாகு செஞ்சார். இதையெல்லாம் புரிந்து கொண்ட அந்த யூரோப் நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க, என்ன சொன்னாலும் இந்த இஸ்ரேலுக்கு புத்தி வராது, அதனால் இஸ்ரேலை தனிமைப்படுத்தணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு 22 யூரோப் நாடுகள் வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த இஸ்ரேலியர்களையும் இந்த யூதர்களை வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வரவிடக்கூடாது அப்படின்னு அவர்களெல்லாம் ட்ராவல் பேன் பண்ணிட்டாங்க. MOU மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஈரான் அமெரிக்கா கையெழுத்தானாலும் இந்த ஒப்பந்தத்தை எப்படியாவது குலைக்கணுண்டு இஸ்ரேல் நடவடிக்கை எடுக்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அதனால தான் என்ன பண்ணுது, இஸ்ரேல் வந்து இந்த ஒப்பந்தம் எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு லெபனான் மீது தாக்குதல் நடத்தினதும் இந்த இஸ்ரேல் தாக்குதல் வந்து ஈரானுக்கு கோபம் வந்துருச்சு. அமைதி ஒப்பந்தம்னு கையெழுத்து போட்டுட்டு தாக்குதல் நடத்தா என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு பதிலடி கொடுக்கறதுக்கு ஈரான் தயாராகிருச்சு. இப்படி பதிலடி கொடுக்குற நிலையில் அமெரிக்கா வந்து இஸ்ரேலை வந்து லேசான முறையில் கண்டிச்சுட்டு ஈரானை மிரட்ட ஆரம்பிச்சிருக்குது. எப்படி மிரட்டுறாரு, நீ வந்து போரை நிறுத்தலைன்னா ஒப்பந்தத்தை கடைப்பிடிக்கலைன்னா ஈரானுங்கிற ஒரு நாடே இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. இப்போ ஈரான் மேலே குற்றம் இருக்கா, ஈரான் எந்த வகையில் மீறிச்சு, அது மேலே எதுவும் தவறான நடவடிக்கை இருக்காங்கிறத நம்ம சில நிமிடம் அலசி பார்த்துட்டு உள்ளே போனால் நல்லாயிருக்கும். இந்த MOU மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணிக்கிட்ட முக்கியமான ஒரு 2-3 உடன்பாட்டில் பல விஷயங்களை வந்து அமெரிக்கா மீறுது. என்ன உடன்பாடு? கிட்டத்தட்ட ஈரானுடைய 24 பில்லியன் அமெரிக்க டாலர், அது இந்திய மதிப்பில் வந்து கிட்டத்தட்ட 2,40,000 கோடி பணத்தை, ஈரானுடைய பணத்தை அமெரிக்கா முடக்கி வச்சுருந்துச்சு பல வருடங்களாக. இப்போ இந்த ஒப்பந்தப்படி வந்து இந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுறதுன்னு முடிவுக்கு வந்துருச்சு. அப்படி முடிவுக்கு வந்து அமெரிக்கா என்ன பண்ணிருச்சு, பணத்தை கொடுக்க மனசு இல்லை. அந்த 24 பில்லியனில் வந்து 12 பில்லியன் என்ன பண்ணுது, மற்ற அரபு நாடுகள், இந்த மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகள்லாம் காசாக கொடுத்துருங்க. நீங்கள் யாருக்கு, ஈரானுக்கு. நான் கொடுக்க வேண்டிய 12 பில்லியனை வந்து நான் காசாக கொடுக்க மாட்டேன்,
அதை வந்து எங்கள் நாட்டில் உள்ள பொருள்களை நான் கொடுக்குறேன். அதாவது சோயாபீன்ஸு, மக்காச்சோளம், கோதுமை, உருளைக்கிழங்கு இது போன்ற அமெரிக்காவில் விளையக்கூடிய பொருள்களை நான் அந்த 12 பில்லியன் கொடுக்குறேன்னு சொல்லுது. இப்போ அது சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, இந்த விளைபொருள்கள்லாம் வந்து மரபணு மாற்றப்படாத பொருளுங்கிறதுனால அமெரிக்காவில் உள்ள மக்களை அந்த அமெரிக்காவுடைய விளைபொருளை உபயோகப்படுத்துறதில்ல. அப்படி அது கீழே கொட்ட போகிற மாதிரி உள்ள பொருளை இந்த 12 பில்லியனுக்கு ஈரானுக்கு தள்ளிவிட முயற்சி பண்ணுது. அப்போ ஈரான் என்ன சொல்லுது, எங்கள் பணத்தை நீ 47 வருஷமாக முடக்கிறதோடு மட்டும் இல்லாமல் திருப்பி கொடுக்குறதா ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணிவிட்டு அதில் பாதியை வந்து மற்ற நாடுகளை கொடுக்க சொல்லிவிட்டு மீதிக்கு வந்து உங்கள்கிட்டேருந்து நீ தேவையில்லாத பொருள்களை நீ வச்ச ரேட்டுக்கு நான் வாங்கணுன்னு என்ன எப்படி நான் வந்து உடன்படுவேன்? இப்போ உதாரணமாக ஏதாச்சும் ஒரு பொருள் 200 ரூபா இந்தியாவில் பாகிஸ்தான்லேன்னு வச்சுங்க, இந்த அமெரிக்கா என்ன பண்ணால் அதே பொருளை 400 ரூபான்னு சொல்லும். வேறு வழி இல்லாமல் இந்த ஈரான் வந்து தன்னுடைய வர வேண்டிய பணத்தை கழிச்சிக்கிறதுக்காக அது சொல்கிற ரேட்டுக்கு அது விரும்பாத பொருளை வாங்குறன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை ஈரான் கேட்குது. அதுக்கு பதில் சொல்ல அமெரிக்கா மறுக்குது. இந்த நிலையில் தான் ஈரான் பார்க்குது இது எப்படியுமே ஒத்து வராத சூழ்நிலையாக இருக்குது. போர் நிறுத்தம்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலை விட்டு லெபனானை அடிக்க சொல்கிறாங்க. அப்போ லெபனானை அடிக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம ஒப்பந்தம். அதற்கு நம்ம பதில் தாக்குதல் பண்ணினா இஸ்ரேலை கண்டிக்காமல் நேராக நம்மள்கிட்ட தாக்குதல் பண்ண ட்ரம்ப் வர்றாரு. அதனால் என்ன ஆனாலும் மோதி பார்த்துருவோங்கிற முடிவுக்கு இந்த ஈரான் வந்துருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திறந்து விட்டுச்சுல அந்த ஹார்மோஸ், அதை வந்து திருப்பி வந்து அடைக்கிறதுக்கான முயற்சியை வந்து ஈரான் பண்ணிருச்சு. அப்படி பண்ணதோடைய விளைவு தான் அந்த 2 கப்பல்களை என்ன பண்ணுது, அடிக்குது. ஏன்டா எங்கள் அனுமதி இல்லாமல் உள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லி. இப்படி இருக்கப்ப உலக நாடுகள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த போர் நிறுத்தம் மீறுறதுக்கு ஒரே ஆள் இஸ்ரேல் தான். இஸ்ரேலை கண்டிக்கிறதுக்கு அல்லது இஸ்ரேலை கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கூட திராணி இல்லாத அமெரிக்கா இஸ்ரேலை தடவி கொடுத்துக்கிட்டு ஈரான் மேலே பாஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் இது மிக மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இப்படின்னு சொல்லி உலக நாடுகள் பூரா இஸ்ரேலை வெறுக்க ஆரம்பித்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த ஈரோப்புடைய 22 நாடு என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட ட்ராவல் பேண்டையும் பண்ணிட்டாங்க. என்ன ட்ராவல் பேண்டு, இந்த யூதர்களும் இஸ்ரேலியர்களும் ஈரோப்பு நாட்டுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு வெறுப்பை உமிழ்ந்துட்டாங்க ஈரோப்பு நாடுகளை. இந்த நிலையில் தான் யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட், இந்த துபாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த துபாய் அபுதாபிலாம் ஏற்கனவே வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாகவே இருந்தாங்க. இப்போ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஈரான் பக்கம் சப்போர்ட்டாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு நாடான அரபு நாடுகள், கத்தாரு, சவுதி, துபாய் எல்லா நாடுகளையும் சேர்ந்து நம்ம இனிமேல் எல்லாம் ஒன்றாயிருவோம், அப்படி ஒன்றானா தான் இனிமேல் வாழ முடியுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்த உடனே கிட்டத்தட்ட தனித்து விடப்படுற சூழ்நிலைக்கு இஸ்ரேல் போகிறது அப்படிங்கிற ஒரு அறிகுறி காட்ட ஆரம்பிக்குது. என்னதான் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாலும் இஸ்ரேல் செய்கிறது சரியில்லைங்கிறத அரபு நாடுகளும் உணர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலை நாடுகளும் உணர்ந்துட்டாங்க. அமெரிக்காவுடைய நாடாளுமன்றமே வந்து அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு ஒரு கொட்டு வச்சிருச்சு, நீ யாரை கேட்டு நீ வந்து போர் தொடுத்த, இந்த ஈரானால் நம்ம அமெரிக்காவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்கிற சூழ்நிலையில் நீ இஸ்ரேல் பேச்சை கேட்டு அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்தை நாசம் பண்ணிட்ட, நீ இது நடத்தக்கூடாதுன்னு அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்தில் மட்டும் இல்லாமல் செனட் சபையிலையும் தீர்மானம் நிறைவேறினது அவர் ட்ரம்புக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குது. வரக்கூடிய நவம்பரில் தேர்தல் வர்றதுனால அதுக்குள்ளே எப்படியாச்சும் அவர் முடிக்கணும்னு பார்த்தாலும் இந்த பக்கம் அந்த இஸ்ரேலுடைய நெத்தன்யாகு வந்து போர் முடிவுக்கு வரக்கூடாதுங்கிற முடிவு எடுக்கிறதுனால இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலை கைவிட்டோம், அரபு நாடுகளும் ஒன்று சேர்ந்துடும் ஈரானுடைய தலைமையில். கிட்டத்தட்ட ஈரோப்பு நாடுகளும் மத்திய கிழக்கு நாடுகளும் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்துடும். இதே நிலைமைக்கு போனால் காலப்போக்கில் இஸ்ரேலில் உள்ள பொருளாதாரம் அழிஞ்சிருச்சு. இப்போவே வந்து பெரும்பாலான இடங்கள் வந்து அழித்து நாசமாக்கப்பட்டிருக்கு. ஈரானை வந்து இஸ்ரேல் தாக்குச்சு. தாக்குதலுக்கு பதில் கொடுத்த ஈரான் கொடுத்த அடியில் இஸ்ரேலுடைய பல கட்டிடங்கள் நாசமாக போனது மட்டும் இல்லாமல்
பொருளாதாரம் மிக வீழ்ச்சி அடைஞ்சு அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுறாங்க, பலரும் இறந்துருக்கிறாங்க. அந்த உள்நாட்டிலேயே இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே சாப்பாட்டுக்கே சொல்லுவாங்கள்ல தமிழில், சோத்துக்கே சிங்கி அடிக்கிற நிலைமைண்டு அந்த சூழ்நிலை வந்து இப்போ இஸ்ரேல்கிட்ட வந்துருச்சு. இப்படி வந்த சூழ்நிலையில் இந்த இஸ்ரேல் தன்னுடைய பிடிவாதத்தை வந்து கைவிட்டுட்டு அமைதியாக ஆகாத பட்சத்தில் உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இஸ்ரேலை வந்து நிச்சயமாக கட்டுப்படுத்திடுவாங்க. ஒருவேளை இது ஒத்துக்கிட்டு கட்டுப்பட்டுனாலும் இனிமேல் இஸ்ரேலால் இந்த நாடு பிடிக்கிற வேலைகளுக்கு ஈடுபட முடியாது. அதனுடைய பொருளாதாரத்தை மேலே எழுந்து வர்றதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த இஸ்ரேலுடைய முக்கியமான பொருளாதாரம் எதில் இருக்குன்னா ஆயுத உற்பத்தி, டூரிசம், வியாபாரம், மருந்து விற்பனை, இதுதான் முக்கியமாக இஸ்ரேலில் இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் அந்த ஆயுத தயாரிப்பு பூரா அதோடைய ஆயுதங்கள்லாம் போலி, ஈரானை எதுவும் பண்ண முடியலைங்கிறதுனால இஸ்ரேலுடைய ஆயுதங்களுக்கு உலக மார்க்கெட்டு இல்லாமல் போச்சு. அதே போல் அந்த இஸ்ரேல் நாடு அழிஞ்சு போயிட்டதுனால டூரிசத்துக்கு அங்கே வரக்கூடிய டூரிசம் வாய்ப்பும் இல்லை. அதே மாதிரி அந்த நாட்டை நம்பி முதலீடு பண்ணுறதுக்கு உலக நாடுகள் யாரும் வர்றதுக்கு இல்லை. நீ தான் இஸ்ரேலே முதல் என் நாட்டு பக்கமே வர்றதேங்கிறானே, அப்புறம் எப்படி அந்த நாட்டை வணிகத்துக்கு வருவான்? அது மட்டும் இல்லாமல் அந்த இஸ்ரேலில் தயாரிக்கக்கூடிய மருந்து பொருட்கள் மேலே இனிமேல் நம்பிக்கை இல்லைங்கிறனால இறக்குமதி யாரும் பண்ண வாய்ப்பு இல்லை. எல்லா கதவுகளும் அடைபட்டு போகிறதுனால கூடிய விரைவில் சொன்னது மாதிரி சோத்துக்கே சிங்கி அடிக்கக்கூடிய மோசமான ஒரு நிலைமை, சோமாலியாவை விட மோசமான ஒரு நிலைமை இஸ்ரேலுக்கு வரும். பேருக்கு இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்குமே ஒழிய எந்த அதிகாரமும் இல்லாமல் அது நீதியற்று நடந்ததுனால நாதியற்று போகிற சூழ்நிலை வரும்னு சொல்லி உலக வல்லுநர்களும் உலக நாடுகளும் சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த போர் நிறுத்தம் வரலன்னா என்ன நடக்குங்கிற உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் இதில் தெரியப்படுத்துங்க. இதே போன்ற உலக செய்திகள், உலகத்தில் நடக்கக்கூடிய நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.